அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரமலான் டேயில் எடுத்த ஒரு விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்னைக்கு இஃப்தாருக்காக பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜி வந்து செய்கிறதுக்காக முட்டை ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன். ஸோ பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த பானிபூரி செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அதுக்காக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு பார்க்க ஹாட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எனக்கு குக் பண்ணவே மனசில்ல. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பானிபூரி செய்கிறதுக்காக வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரைட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கட் பண்ணியாச்சு. அந்த நோம்பு கஞ்சிக்காக ஏதாச்சும் ஒரு வடையோ பஜ்ஜியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் முட்டை பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாம்பழம் சீசனும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மாம்பழம் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி கடல் பாசியில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கடல் பாசி தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். திராட்சை பழத்தை சாறு எடுத்து நம்ம கடல் பாசி கூட ஆட் பண்ணினோன்னா நம்மளுக்கு கிரேப்ஸ் கடல் பாசி கிடச்சிரும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அதனால் ட்ரையிலே வச்சுட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால பானிபூரி பார்த்திங்கன்னா இஃப்தார் டயத்துக்கு வந்து செய்ய முடியல. ஸோ தொழுது முடிச்சுட்டு ஒரு 7:30 மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம பானிபூரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, லெமன் போட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் பானி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேரிச்சம்பழம், வெல்லம், புளி. ஸோ இது மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சோன்னா நம்மளுக்கு ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிரும். ஸோ அது சும்மாவே சாப்பிடலாம். எங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அது.